ஹலோ வீஃபர்ஸ், நான் கிளோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எங்கே என்ன நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. காவேரியோட அந்த காதல், அதனுடைய பயம் அப்படிங்கிற விஷயம் ரெண்டுமே இந்த இடத்துல இருக்குது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் காவேரி விட்டு போக மாட்டார். இந்த ப்ரமோவில் நீங்கள் எல்லோரும் ஷாக்கிங்காக ஏதாச்சும் சம்திங் பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பியாக தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா அந்த பயம் காவேரிக்கு இருக்குல்ல, அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் காவேரி விஜய் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த காதலோட ஆழத்தில் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சரி பண்ணுவாங்க. ராகினி இந்த இடத்துல மிரட்டுறாங்க. கண்டிப்பாக ஒரு 2 எபிசோடாச்சும் ராகினி இந்த வேலையை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ராகினி இந்த விஷயங்களை சொல்லும்போது வெண்ணிலா பற்றின சொல்லலையா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க காவேரி கிட்ட. காவேரியும் ஒரு பதட்டமாக இருக்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட வெண்ணிலா பற்றி சொன்னால் என்ன முடிவு எடுப்பார் விஜய் அப்படின்ட்டு. காவேரிக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா அவருடைய காதல் பற்றியும் அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வெண்ணிலா பற்றி எல்லா விஷயங்களுமே காவேரிக்கு நல்லாவே தெரியும். அதனால் விஜயோட டிசிஷனில் அவங்க ஷேக் ஆகிற மாதிரி அவரும் அந்த காதல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி இங்கே பசுபதியும் அவங்க அஜய் இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராகவே பேசியிருப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய காவேரி ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்தாலும் விஜய் கிட்டே இப்போ அழுகிறாங்களே அந்த இடத்துல சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்பயும் சொல்ல மாட்டாங்க. அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதான் இந்த வாரம் கொண்டுட்டு போயிடுவாங்க. நம்மளை இதே தொடர்ந்து பதட்டத்தோடு தான் வச்சுருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். இருந்தாலும் அடுத்த காஸ்டியூமில் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. மறுபடியும் வெண்ணிலாவை அவுட்டோர் ஷூட் காட்டியிருக்காங்க. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் 2 காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 நாள் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடில் இவங்க ஏதோ சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஆனால் காவேரி தயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அவங்க தயங்கிட்டு தான் இருப்பாங்கன்ட்டு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. இனிமேல் தயங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கல. சொல்லிடுவாங்க, அடுத்த ஒரு மூவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஓகே, இந்த ப்ரமோ உங்களுடைய கருத்துக்கள். பட் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த காதல் இருக்குல்ல, அந்த ஹக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒருத்தருக்கு இருக்க ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஒரு விஷயம் போதும், ஒரு ஸ்ட்ராங் ஏற்படுத்தி இருக்கு இல்லையா. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.